இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்துல இது தொடர்பாக இலங்கை கடற்படையினரால் கடந்த 6ஆம் தேதி 14 இந்திய மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகு மற்றும் ஒரு பதிவு செய்யப்படாத நாட்டுப்படகுடன் சிறைப்பிடிக்கப்பட்டதை வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்காரு. இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு தூதரக ரீதியாக தலையிட வேண்டும் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்த போதிலும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் தொடர்வது மிகவும் கவலை அளிக்கிறது என அவர் தெரிவிச்சிருக்காரு. 2025ஆம் ஆண்டில் மட்டும் நடந்த கைது சம்பவங்களில் இது 17வது சம்பவம் என்றும் தற்போது 237 மீன்பிடி படகுகளும் 80 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் இருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு.